ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ சட்டமன்ற தேர்தல் 2026 ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேர்தல்ல மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே மும்முரமா அதை பத்தி பேசிக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அந்த வகையில பாக்குறப்போ அந்தந்த கட்சிக்காரர்கள்லாம் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா 5 ஆண்டு ஆட்சி காலத்துல என்னென்ன சாதனைகள் திமுக பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு இடத்துல பட்டியலிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதே 5 ஆண்டு ஆட்சி காலத்துல என்னென்ன கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு, தமிழ்நாட்டு பெண்களும் குழந்தைகளும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பாஜக தன்னுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல காணொளிகள் மூலமா மக்களுக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களும் இப்ப அதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாஜகவால இப்போ ஜென்சி கிட்ஸும் சரி 2K கிட்ஸும் சரி ரொம்பவே கவரக்கூடிய வகையில நிறைய சிறப்பு திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது 3 தலைமுறைகளா ஊழல் ஆட்சியை செஞ்சு தமிழ்நாட்டை சுரண்டி தின்னுகிட்டு இருக்கக்கூடிய கோபாலபுரம் குடும்பத்தை சேர்ந்தவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய சரியான ஒரு நேரம் அப்படின்னா அது இதுதான். மூன்று தலைமுறைகளாக தமிழகத்தை கொள்ளையடிக்கும் குடும்பத்தை ஆட்சியை விட்டு அகற்றுவோம். பாஜகவுடைய நலத்திட்டங்கள் என்னென்ன, பாஜக தமிழக மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்காங்க, மோடி இந்தியாவை எந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம காப்பாத்திக்கிட்டு இருக்காரு, எந்த அளவுக்கு மக்களுக்கு பக்கபலமா ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கறத பல காணொளிகள் மூலமா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. இப்போ கூட்டணி ஆட்சி வச்சு அமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக தன்னோட கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காங்க, அதே கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு காலகட்டத்துல திமுகவை விமர்சிச்சு பேசினவங்க தான். ஆனா இன்னைக்கு திமுகவை தூக்கி பிடிச்சு பேசுறாங்க அப்படின்னா ஊழல் ஊழல் ஒண்ணு சேர்ந்தாதானே எல்லா விஷயத்தையும் மறைக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் ஊழல் கட்சிகள் எல்லாமே கூட்டணியா போயிட்டு திமுக கிட்ட சேர்ந்திருக்காங்க. திமுக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள்லாம் என்னென்ன ஊழல் செஞ்சாங்க அப்படின்றதுதான் இந்த காணொளி நமக்கு உணர்த்துது. அடுத்து திமுக ஆட்சி அமைச்சாலும் முக்கியமான அமைச்சர்கள்லாம் ஜெயிலுக்கு போறது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா பொன்முடி சொத்து குவிப்பு வழக்குல உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் மட்டும் இல்லாம துரைமுருகன் மணல் கொள்ளை வழக்கு, செந்தில் பாலாஜி ஏற்கனவே 1.5 வருஷம் ஜெயில போயிட்டு அனுபவிச்சுட்டு வந்தாரு டாஸ்மாக் ஊழல் வழக்கு, KN நேரு டெண்டர் முறைகேடுல பல ஊழல் பண்ணிருக்காரு. இவ்ளோ வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, இத்தனை அமைச்சர்கள் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட MK ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மேலயும் மிகப்பெரிய வழக்குகள் இருக்கு. இப்போ கண்டிப்பா தேர்தல் முடிஞ்ச உடனே இவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போறது நிச்சயம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த சில மாதங்கள்ல மட்டுமே திமுக நிர்வாகிகளால
பல பெண்களும் பல குழந்தைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது பாலியல் தொல்லை கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தைகள் சிதைக்கப்பட்டிருக்காங்க. சோ இத்தனை கொடுமைகளும் செஞ்சிருக்கிறது யாரு, அவங்களோட பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அத்தனை பேருமே திமுக நிர்வாகிகள், திமுக கட்சி தொண்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. Abusers. Assemble. திமுகவுடைய கொடிய ஆட்சிக்கு ஒரு எண்டு கேம் வரப்போகுது. மக்கள் சரியான பாடம் புகட்டக்கூடிய ஒரு நேரம் இதுதான் அப்படின்னு நினைச்சு அவங்க எல்லாருமே இப்போ பாஜகவை ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரம் திமுகவை விரட்டி அடிச்சு பாஜகவை தமிழ்நாட்டுல மலர செய்ய போறாங்க. மக்கள் சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு சரியான நேரத்துல இருக்காங்க. இந்த காணொளிகள் மூலமா திமுகவுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, எவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தென்ன தெளிவா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் மக்கள் மத்தியில மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கெல்லாமே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்குன்னா பாருங்களேன். இப்போ 2K கிட்ஸும் ஜென்சி கிட்ஸும் பாஜகவுடைய ஆட்சியை பத்தியும் அவங்க கொடுக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை பத்தியும் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் ரொம்பவே உறுதியா இருக்காங்க.